நம்மகிட்ட இருக்க பிரான்ச் பார்த்தீங்க அப்படின்னா 200 இருக்கு. இப்போ 200 பிரான்ச் வச்சிருக்கோம். நாட் ஒன்லி தமிழ்நாடு, இன்னைக்கு ஆந்திராவில் ஒரு 20 பிரான்ச் பண்ணியிருக்கோம், தெலுங்கானாவில் ஒரு 12 பிரான்ச் பண்ணிட்டோம், குவைத்தில் ஓப்பன் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. இப்போ துபாய், சவுதி, ஷார்ஜா 3மே கமிட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி குவைத்தில் ஓப்பன் பண்ணி ரொம்ப சக்ஸஸாக இருக்கு. என்னோட லெசன் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்றது, நீங்கள் என்ன பண்ணாலும் இமீடியட்டாக பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் பிரச்சனை வரும், பிரச்சனை வரும்போது சால்வ் பண்ணிக்கோங்க. இதுதான் என் டீமுக்கு நான் எப்பயுமே பண்ணுறது. நான் அதை பற்றி யோசிக்க மாட்டேன். அது இம்பாக்ட் ஆகும், அதெல்லாம் ரெண்டாவது கண்டிப்பாக ஆகும், ஆகாமல் இருக்காது. இன்சியலாக உடனே அது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிராண்ட் வந்துடும். நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும், நம்மளுக்கு பின்னாடி ஒரு 20 பேர் வருவாங்க, அதை பார்த்து பண்ணுவாங்க. கண்டிப்பா நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த ஒரு 2 வருஷத்துல ஒரு 2 காம்படிட்டர் இருப்போம், அவ்வளவுதான். அதுக்கு மேல மார்க்கெட்ல யாரும் இருக்க மாட்டோம். ரீசன் என்ன, நீங்க எனி பிராண்ட், நீங்க A to B எடுத்துக்கோங்க, சங்கீதா இருக்காங்க, பூர்வியா எடுத்துக்கோங்க, சென்னை மொபைல்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எனி பிராண்ட் நீங்க எது எடுத்தாலும் ஒரு 2 காம்படிட்டர் இருப்பாங்க. அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு முன்னாடி கஸ்டமர்ஸோட ஒவ்வொரு ரிவ்யூஸ்மே எடுத்து நாங்க வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு என்ன வேணும், என்ன மாதிரி நீட் அவங்க கேட்குறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ இவர் ப்ராடக்ட் சொன்னார்ல, ஒரு 100 ப்ராடக்ட் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கோம். அது இல்லாம அங்க வர்ற ஒவ்வொரு கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ் வச்சு தான் அடுத்த ப்ராடக்ட் டெவலப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஜாக் ஃப்ரூட்ல மைசூர் பா, இது எல்லாமே வந்து ஃப்ரூட் பேஸ்ட்ல நாங்க நிறைய ஸ்வீட்ஸ் பண்ண ஆரம்பிச்சோம். அது எதை வச்சு நாங்க இன்ஸ்பயர் ஆகி பண்ணோம் அப்படின்னா, கடைக்கு வந்த கஸ்டமரு, உங்க மைசூர் பா, நார்மல் மைசூர் பா என் குழந்தை நல்லா சாப்பிடுறாங்க, ஆனா அது வந்து பழம் அந்த மாதிரி இது சாப்பிட மாட்டேன்றாங்க, ஸ்வீட்டை மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ சொன்னாங்க. இவர்கிட்ட நான் அந்த சஜஷனை சொன்னேன். அப்போ நம்ம பழத்தையே அதுல போட்டு பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் பண்ணோம். அது பயங்கர ஹிட். பிரெட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, கருப்பட்டியில பிரெட் பண்ணோம், வீட் பிரெட் பண்ணோம். அது ஜிம்முக்கு போறவங்க எல்லாருமே வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இப்போ கஸ்டமர் என்ன சொல்றாங்களோ அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு உடனே ரியாக்ட் ஆகக்கூடாது. அது இந்த பிசினஸ் நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். கஸ்டமரோட சஜஷன்ஸை காதுல வாங்கிட்டு, ஃபுட்டு வந்து ஈஸியா ஒரு எல்லாருக்குமே போய் சேரக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு பண்ணோம். அது வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஓவர் திங்கிங் வந்து அது ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கே கொண்டு போய் நம்மளை விடாது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஓவர் திங்கிங்கும். நினைக்கிறதா அப்படியே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வர்ற ப்ராப்ளம்ஸ் வந்து மேக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா சொல்யூஷன் கிடைச்சிடும். அது மாதிரி தான் பிசினஸும். நீங்க ஃபியூச்சர்ல வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டக்குன்னு அதை பிராக்டிகலா பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்படின்னா அதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு நீங்க ஃபேஸ் பண்ணி திரும்ப சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இது வந்து நாங்க நேச்சராவே எங்களுக்கு அந்த வாய்ப்புலாம் அமைஞ்சது. ஏன்னா நாங்க உங்களை மாதிரி பிசினஸ் பத்தி படிச்சுட்டு வரல. நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர், இவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். பட் எங்க ஃபீல்டை விட்டு இதுல நாங்க வரும்போது, பட் எங்க ஃபீல்ட்ல என்னென்னலாம் இருந்துச்சோ அதை இந்த காஃபி பிசினஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ஏன்னா இன்னைக்கு நாங்க அல்வா, மைசூர் பா, ஐஸ்கிரீம் இதெல்லாம் பண்றது ஒரு மிஷினரி இல்லை. ஒரு பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாதுளம்பழத்துல எத்தனை பழம் இருக்குன்னு ஈஸியா எண்ணிடலாம். ஆனா நீங்க அதுல இருந்து எடுக்கிற சீட்ஸ்ல இருந்து வர்ற மரத்துல எத்தனை மாதுளம்பழம் வருதுன்னு யாராலையுமே எண்ண முடியாது. அது மாதிரி தான் பிசினஸ்க்கு போற இன்வெஸ்ட்மெண்ட்டும்.